சலசலங்கும் நான் பிறந்த மதுரையில் ஆளுக்கு ஆளு நாட்டாமையா தானானே தானனா தானானே. எங்க போறீங்க? சாமி அடிக்கு கடிதம் வந்திருக்கு, கொடுக்க போறேன். சரி. பொழக்குதுதான். ஐயா ஐயா வீட்டில் யாரு? பேசாம இரு. ஐயா உங்களுக்கு கடிதம் வந்திருக்கு. யார் போட்டிருக்கா? இருங்க, சென்னையிலேருந்து சந்துரு போட்டுருக்காரு. கொஞ்சம் படித்து சொல்லுங்க. ஐயா அதை பிடிங்க. என்ன ஆளை விட்ட போது சாமி ஒரே பஞ்சமோஜின்னு சொல்கிறாங்க. ஆனால் மனுஷனை தவிர மற்றதெல்லாம் கொழு கொழுன்னு வளர்த்து வச்சுருக்காங்க. அவ்வளோ காய்ச்சல கறி காணாமல் போய் இந்த கர்மத்தையெல்லாம் நாங்கள் எங்கே படித்தோம்? இந்த காடு கரம்பை தானே படித்தோம். ரொம்ப காலமாக அந்த இடத்துல மலை வேம்பு இருந்துச்சு. ஊருக்குள்ள குழந்தை குட்டி இல்லாதவங்களுக்கெல்லாம் கூட இது மறுசுழற்சியாக இருந்து பார்த்துக்குச்சு. இந்த பாவி பயலுங்க அதையும் வெட்டி காசாக்கிட்டானுங்க. ஊர் எல்லையிலே கம்பீரமாக நின்ற மரம் மழை தண்ணி இல்லாமல் இப்படி எலும்பு கூட நிற்குது. ஒரு காலத்தில் இந்த இடத்துல ஆலமரம் இருந்துச்சு. வர்றவங்க போகிறவங்களுக்கெல்லாம் நிழல் கொடுத்துச்சு. பறவைகளும் வந்து தங்கி பசியாயிருச்சு. இந்த ஆலமரமும் இல்லை, இந்த பறவைகளும் இங்கே வர்றதும் இல்லை. இங்கே இருந்த நாவல் மரத்தையும் விட்டு வைக்கலை. சக்கரை வியாதியே இல்லாமல் பார்த்துக்கிச்சு. இன்னைக்கு இந்த மரமும் இல்லை, இந்த சக்கரை வியாதி இல்லாத மனுஷனுங்களும் இல்லை. டேய் டக்குன்னு வாடா, மணி அடிச்சிச்சு, சீக்கிரம் போனோம். வரேன்டா. ஹே ஹே ஹே, தண்ணி இல்லடா. போடா, நான் வீட்டில் போய் கழுவிப்பேன். டேய் பண்ணி உட்கார்றா. டேய் சீக்கிரம் வாடா. இங்கேயும் தண்ணி இல்லடா. வீடு பூட்டி இருக்குடா. சே, வாடா, வா போலாம். தமிழ் செல்வம், என்ன சத்தம்? டீச்சர், முருகன் டீச்சர் வெளியே போயிட்டு கழுவாம வந்துட்டான் டீச்சர். முருகா, ஏன்டா அப்படி செஞ்ச? டீச்சர் குளத்துக்கும் போனேன், அங்கேயும் தண்ணி இல்ல. வீட்டுக்கும் போனேன், அங்கேயும் தண்ணி இல்ல. என்னத்தான் டீச்சர் பண்றது? வாடா. போப்பா. பாவம், அவன் என்ன பண்ணுவான்? மழை இல்லாதனால
பள்ளிக்கூடத்து பைப்லையும் தண்ணி வரல. தலைவாரி பூச்சூடி உன்னை பாடசாலைக்கு போவென்று சொன்னால் உன் அன்னை பாடசாலைக்கு போ. ஐயா வாங்க ஐயா, என்ன இவ்வளோ தூரம்? பேரன் மெட்ராஸ்ல இருந்து கடிதாசி போட்டிருக்கான். அன்புள்ள தாத்தாவுக்கு பேரன் சந்திரன் எழுதுவது. நான் நல்ல சுகம். உங்கள் கடிதம் கண்டேன். ஊரில் மழை தண்ணி இல்லைன்னு கஷ்டமாக இருக்குதுன்னு நீங்கள் எழுதியிருந்தீங்க. கவலை வேண்டாம். நான் வேலை பார்க்கும் இடத்திலேயே உங்களுக்கு வாட்ச்மேன் வேலைக்கு சொல்லியிருக்கிறேன். தம்பிக்கும் நான் வேலை பார்க்கும் ஹோட்டல் கடையிலேயே வேலை உள்ளது. ஏண்டா காமராசு, நீ கலெக்டர் வேலைக்கு போறேன்ன உங்க தாத்தா ஹோட்டல் வேலைக்கு கூட்டு போற சொல்றாரு. நம்ம ஊர் திருவிழா முடிந்தவுடன் மெட்ராஸுக்கு வந்துவிடுங்கள். மற்றவை நேரில். இப்படிக்கு பேரன் சந்திரன். ஏண்டா காமராசு, இனிமேட்டுக்கு பள்ளிக்கூடத்துக்கு வரமாட்டியாடா? என்ன சாமி, ஊருக்கே வாக்கு சொல்கிற நீங்களே ஊரை விட்டு போகலாங்களா? 5ஆம் வகுப்புலேயே நல்லா படிக்கக்கூடியவன் உங்கள் பேரன் காமராசு மட்டும்தான். அவனையும் கூட்டிக்கிட்டு போகிறேன்னு சொல்கிறீங்களே. என்னங்க ஏன் பண்ணுறது? மழை பெஞ்சு ரொம்ப நாளாச்சு. குடிக்கிறதுக்கும் தண்ணி இல்லை, குண்டி கழுவுறதுக்கும் தண்ணி இல்லை. கம்மா கரையெல்லாம் காஞ்சி போய் கிடக்குது. இதில் எங்கே விவசாயம் பண்ணுறது? ஆடு மாடு வளர்க்குறது. பக்கத்து ஊர்லேருந்து தண்ணி கொண்டு வரலான்னு பார்த்தா கொடுக்க மாட்டேன்னு போராட்டம் பண்ணுறானுங்க. வெட்டாதீங்க வெட்டாதீங்கன்னா எவன் கேட்குறான்? மரத்தை வெட்டவும் அருவாளை எடுக்கிறான், மனுஷனை வெட்டவும் அருவாளை எடுக்கிறான். இந்த ஊரே கதின்னு என் வாழ்க்கை போனது போதும். என் பேரனாவது ஒரு கைத்தொழிலை கற்றுக்கிட்டு நல்லா இருக்கட்டும். 4 எழுத்து படித்தவங்க உங்களுக்கு தெரியாததா? சாமி, காசு பணம் இருக்கிறவங்க டவுனில் இருக்கிற இங்கிலீஷ் மீடியத்தில் போய் படிக்கிறாங்க. கூலி வேலை செய்கிற ஏழை பிள்ளைங்க தான் கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தை நம்பி படிக்கிறாங்க. நல்லா படிக்கிற பசங்க ஒவ்வொன்றா போயிட்டா ஏழை பிள்ளைகளை நம்பி இருக்கிற இந்த கவர்மெண்ட் பள்ளிக்கூடமும் கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தையே நம்பி இருக்கிற நம்ம தமிழும் காணாமல் போயிடும் ஐயா. நீங்கள் சொல்கிறதும் சரிதாங்க ஐயா. இந்த பூமியை நம்பி தானே நாங்கள் இருக்கிறோம். அதுவும் வானம் பார்த்த பூமியாக போச்சு, என்ன செய்யறது? நீங்கள் சொல்கிறதுலேயும் நியாயம் இருக்குது. உங்கள் பேரன் காமராசையும் கொஞ்சம் நினச்சி பாருங்கள். நல்லா ஒரு முடிவெடுங்க. அப்போ போயிட்டு வரட்டுங்களா? போயிட்டு வாங்க ஐயா. நாளைக்கு பள்ளிக்கு விடுமுறை விடுறேன், திருவிழா இருக்கிறதுனால. தமிழ்ச்செல்வம், நீ போய் பெல் அடி. சரிங்க சார். சார், என்ன காமராசு? மழை பெய்யணும்னா என்ன சார் பண்ணணும்? ஊரெல்லாம் மரமாக இருக்கணும், நல்லா பச்சை பசேர்னு இருக்கும்ப்பா. அப்போ தான் மழை வரும். சரியா? போயிட்டு வா. ஏன்டா வீட்டு படமே செய்ய மாட்டேங்கிற? போடா, கில்லி விளாடணும்டா. இனிமே வீட்டு படம்லாம் செஞ்சிரு. சரிடா. சரி, நம்ம நாளைக்கு திருவிழாவில் பார்க்கலாம். சரிடா, போயிட்டு வரேன்டா. சரி, வரட்டா? பார்த்து போடாடா. காமராசு, என்னப்பா பண்ணுற? தாத்தா, பாத்தியாரு மழை வரணும்னா மரக்கண்டை நடணும்னு சொன்னாரு. அதனால தான் நான் மரக்கண்டை ஊண்டிட்டு இருக்கேன். நீ ஒருத்தன் வச்சு என்ன செய்ய? தாத்தா, ஊரே வைக்கும்.
படிய வைத்தல், ஆற்றின் கரையை விரிவுபடுத்துதல் மற்றும் பரந்த சமவெளியை உருவாக்குதலும் ஆகும். இங்கு ஆற்றின் முக்கிய பணி படிய வைத்தல், ஆற்றின் கரையை விரிவுபடுத்துதல் மற்றும் பரந்த சமவெளியை உருவாக்குதலும் ஆகும். என்னங்க தாத்தா? என்ன தாத்தா? ஐயா, குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி குடியா. சரி தாத்தா. தாத்தா இந்தாங்க தாத்தா. தூக்கம் வந்துடுச்சு, காலகாலத்தில் தூங்குயா. இல்லை தாத்தா, நான் தூக்கம் வர தொட்டையும் படிக்கிறேன். இங்கு ஆற்றின் முக்கிய பணி படிய வைத்தல், ஆற்றின் கரையை விரிவுபடுத்துதல் மற்றும் பரந்த சமவெளியை உருவாக்குதலும் ஆகும். படிப்புன்னா என் பேர பிள்ளைக்கு ரொம்ப இஷ்டம் போல. ஆற்றின் கரையை விரிவுபடுத்துதல் மற்றும் பரந்த சமவெளியை உருவாக்குதலும் ஆகும். இங்கு ஆற்றின் முக்கிய பணி படிய வைத்தல், ஆற்றின் விரிவுபடுத்துதல் மற்றும் ஆகட்டும் சாரி. என்ன பங்காளி, அருள்வாக்கு சொல்றதுக்கு இன்னும் சாமியாடி வரல? சாமியாடிட்டே மேலுக்கு முடியல. இல்லை அது தெரியும்ப்பா, அவன் பேர் இருக்கான்ல, அவனை வர சொல்லுங்க. சரி சரிப்பா, ஊருக்காரங்க கூப்பிடுறாங்க, போயிட்டு வா. ஐயா, போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. பூசாரி, ஆக வேண்டிய காரியத்தை பாருங்க. தாண்டி எங்க குல தெய்வம் வாரும் ஐயா. கொட்டு முரசு கொட்ட கோடை இடி இடிக்க எட்டு திசை எங்கும் வாரும் ஐயா. சின்ன கருப்பு சோன கருப்பு நொண்டி கருப்பு வாரும் ஐயா. அருள் வாக்கு ஒன்று தாரும் ஐயா, தாரும் ஐயா. அமைதியா இருக்கீங்க சாமி, உனக்கு தெரியாததா? சாமி, குழந்தை குட்டியெல்லாம் உன் காலடியில கிடக்குறான் சாமி. காடு கரையெல்லாம் காஞ்சு போய் கிடக்குது, அதுக்கு ஒரு நல்ல வழி காமிங்க சாமி. என்னடா உங்களுக்குள்ளேயே நான் பெரியவனா நீ பெரியவனான்னு போட்டி போட்டுட்டு இருக்கீங்க? மனுஷனா மனுஷனா மதிங்க, மிதிக்காதீங்க. உங்களுக்குள்ளேயே அருவாள் எடுத்து வெட்டிக்கிற மாதிரி என் பிள்ளைங்களெல்லாம் வெட்டிட்டீங்களேப்பா. அப்ப எப்படிப்பா வறண்டு போகாம இருக்கும்? சாமி, கொஞ்சம் விளங்குற மாதிரி சொன்னா நல்லா இருக்கும்.
பாட்டை முப்பாட்டை எல்லாம் என் குழந்தைகளை எப்படி பாத்துக்கிட்டாங்க தெரியுமா? சாமிக்கு தெரியாதா? நானும் அப்ப மும்மாறி மழை கொடுத்தேன். இப்ப அப்படியே வச்சிருக்கீங்க. நான் ஒதுங்கி நிக்க கூட இடம் இல்லாம ஒரு முறை இல்லாம வெட்டி சாச்சிட்டீங்களேப்பா. மழை வேணும் மழை வேணும்னா எப்படி மழை வரும்? மழைக்கும் மரம்தான், மறந்துக்கும் மரம்தான். நீங்க செஞ்ச பாவத்துக்கு பரிகாரமா நான் ஒரு யோசனை சொல்றேன், கேக்குறீங்களா? ஊரெல்லாம் மரம் வளங்க, நான் மும்மாறி மழை பெய்ய வைக்கிறேன். சரிங்களா? மழை பெய்யணும்னா என்ன சார் பண்ணணும்? ஊரெல்லாம் மரமா இருக்கணும், நல்லா பச்சை பசேர்னு இருக்கணும்ப்பா, அப்பதான் மழை வரும். ஆறுகுளத்தெல்லாம் ஆழப்படுத்துங்க, மழை நீரை சேமிச்சு நிலத்தடி நீரை பெருக்குங்க, காடுகரையெல்லாம் மரம் வையுங்க, பிள்ளைங்களை நல்லா படிக்க வையுங்க, அவங்களுக்கு இயற்கை விவசாயத்தை சொல்லிக் கொடுங்க. மரம் வச்சா கெட்ட காத்த வாங்கிக்கிட்டு நல்ல காத்த கொடுத்து நோய் நொடி இல்லாம பாத்துக்கும். மரம் வச்சா மழை வந்து ஊரே செழிப்பா மாறும். எல்லோரும் மழை வையுங்க, நானும் மும்மாறி மழை பெய்கிறேன். என்னங்க, அதான் நம்ம காமராஜ் சொல்லிட்டான்ல, முடிஞ்சுங்க. சாமி சொல்லிச்சுல்ல, வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து மரம் வைப்போம். மரம் வைக்கல சாமி குத்தாயிடும்.